அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ அவங்களுடைய தாத்தா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, மூதாதையர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பெண் சாபம்ங்கிறது இருக்கும். நிறைய பெண்களுடைய ஒரு பழக்க வழக்கம், அவங்களுக்கு நம்பிக்கை மோசடி பண்ணது, ஏதோ ஒரு வகையில் துஷ்பிரயோகம் பண்ணது. இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நீங்காத ஒரு விஷயம். இதே இது ஒரு ஆண் அந்த ரிஷபத்தில் பிறக்கிறாருன்னா அந்த பெண் சாபத்தை கேரி ஆன் பண்ணிட்டு தான் வருவாங்க. அவங்க திருமணமே பண்ணிக்கிறாங்கன்னா கூட அந்த பெண்ணுக்கும் எங்கேயோ அவங்க ஃபேமிலியில் ஒரு பெண் சாபம் இருக்கும். அப்போது அதுக்கான விமோச்சனம் என்னவா இருக்கணும்னா, வரக்கூடிய பெண் தான் சுக்கிரன். அந்த சுக்கிரனை வந்து நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கணும். இன்னும் கண்ணீரும் கம்பளையுமா வச்சுக்கிறாங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் அந்த ட்ராப்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படின்னு யோசிக்க வைக்கிறது தான் காலபுருஷ தத்துவம். அப்போ இவங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படின்னு அந்த சோம்பேறியாக உட்கார்ந்தாங்கல்ல, ஏதோ ஒரு விஷயம் புஷ் பண்ணும். இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் ட்ரீட்மெண்ட் பேபிஸ் வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து ரிஷபத்துக்கு உண்டு. நல்லா இருக்க ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் இருக்கும். இவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் இயற்கையோட கனெக்டடாகவே இருக்காங்களோ. இந்த காலபுருஷ தத்துவம் சொல்கிற விஷயமே அதுதான். குடும்பம் இயற்கை சூழலாக இயல்பாக நீங்கள் இருந்துட்டு போயிடுங்க. இந்த இயல்பாக இல்லாமல் டாம்பிகமாக இருந்து அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு போயிட்டு இந்த சூப்பர்ஃபிஷியலான விஷயங்களுக்குள்ளே இவங்க போக போக அந்த ட்ராப்குள்ளே விழுந்துக்கிட்டே இவங்க இருப்பாங்க. ஸோ இந்த குடும்பம் நம்மளால் சந்தோஷமாக இருக்குது, வார்த்தைகள் சரியாக பேசணும். இவங்க